வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். என் பேர் பிரவீன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 எபிசோடுகள் மட்டும் கொண்ட ஒரு பிஞ்சு வர்த்தியான சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன சீரிஸ்னா த டெவில்ஸ் கவர். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, லூசி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டெய்லி ராத்திரி தூங்கினாங்கன்னா கரெக்டா 3:33 அவங்க எந்திரிச்சிருவாங்க. அவங்களை எழுப்பி விடுற மாதிரி ஒரு மோசமான ஒரு கனவு ஒன்று அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த கனவு வந்து ஒரே கனவு மட்டும் இருக்காது, நிறைய கனவுகள் வரும். அந்த கனவுகள் வரும், எந்திரிச்சு பார்ப்பாங்க, 3:33 கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்னடா அது, நமக்கு இப்படி நடக்குது, இது வெளியே யார்கிட்ட சொன்னா கூட யாராவது தப்படுத்துவான்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்டையும் சொல்றதும் கிடையாது. இதுல 10க்கு இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் வந்து ஐசக். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னா, ரியாக்ஷனே பண்ண மாட்டான், யாருக்கும் எதுக்குமே ரியாக்டே பண்ண மாட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு பையன் மாதிரி, சிரிக்க மாட்டான். அவன் சிரிச்சா ரொம்ப எம்டியா ஃபீல் ஆகும். ஐயோ வாண்டடா சிரிக்க வைக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு ரியாக்ஷன்ங்கிறதே அவனுக்கு கிடையாது, எமோஷனே இல்லை அந்த பையனுக்கு. இப்போ இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னா, ரவி டிலன் அப்படின்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவரு தன்னோட பார்ட்னரோட சேர்ந்து பல வருஷமா ஒரு கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அது அவன் பேர் என்னன்னா கிடியன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எதுக்கு கொலை பண்றான்னு ஒரு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ கிடியன் என்ன பண்றான், ஐசக்குங்கிற இந்த எமோஷனே இல்லாத ஒரு பையனை வந்து அவன் கடத்திடுறான். கடத்தினதுக்கு அப்புறம் எப்படி இவங்க கதைகள் எல்லாமே ஒரு லிங்க்ல வருது. அவன் எதனால கொலை பண்றான், எதுக்காக ஐசக்க அவன் கடத்தினான், அதுதான் இந்த சீரீஸோட கதையே. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் தெளிவா நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஸ்லோ பர்னிங்கா தான் போகும். 6 எபிசோடு, ஆனா ஸ்லோ பர்னிங்கா தான் போகும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த த்ரில் குறையாது. ஒரு டவுன் ஆகுற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு அமானுஷ்யமா சொல்லிட்டே இருக்கும். இப்ப இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் கூட டெவில்ஸ் கவர்னு பேர் வச்சனையுமே நான் என்ன நினைச்சேன்னா பேய் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும்னு நினைச்சேன். சரி ஓகே, அப்படியும் இந்த கதையில இல்லை. ஏன்னா நான் என்ன, இந்த அவங்க டெவில்ஸ் கவர் பேருக்கும் இந்த லூசி 3:33 எந்திரிக்கிறதும் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே பேய் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லை. அப்ப வேற என்னவா இருக்குங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த பையன் இருக்கான்ல ஐசக்கு, இந்த பையனுக்கு சில பேர்லாம் அவன் கண்ணுக்கு தெரியறாங்களா என்னன்னு தெரியல. இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் சில டைம் தனியாலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன், ஓகே கண்டிப்பா வந்து இது ஒரு பேய் கதை தான் அப்படின்னு. 5 எபிசோடு வரைக்கும் இந்த சீரீஸை நகர்த்திட்டாங்க. ஆனா எனக்கு இன்னுமே அதுக்கான ஆன்சரும் கிடைக்கல, ஒரு ஹிண்ட் கூட அவங்க தரல. மொத்தமா சேர்த்து 6வது எபிசோட்ல தான் வந்து மொத்தமா ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த ட்விஸ்ட் எல்லாம். அதுவும் கிடியன் யாரு, ஏன் அவன் கொலைகாரன் ஆனா, அவன் உண்மையாவே கொலைதான் பண்றானா, எதுக்காக அதை பண்றான் அப்படிங்கிற கதை ரிவீலு கூட. இந்த ஐசக்குங்கிற பையனை ஏன் அவன் கடத்தினான்னு ஒரு காரணம் வரும். ரொம்பவே சூப்பரா இருந்தது. 6வது எபிசோடு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா மாறும்னு சொல்லி. அது என்ன நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்களே பாருங்க, எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த 6வது எபிசோடு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நடிச்சவங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கன்வின்சிங்காகவும் நடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொன்ன அந்த ஐசக்குங்கிற பையன் எந்த இடத்துலையும் உணர்வே இல்லாத மாதிரி நிற்கணும். அவன் அந்த கேரக்டர் வந்து அந்த பையன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தான். ரொம்ப சின்ன பையன் வர அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தான். முக்கியமாக கிடியன்கிற வர அந்த கொலைகாரனாக நடித்தவர் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் லூசி, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மணி நேரம் எனக்கு போர் அடிக்காமல் லீவு நாளில் உட்கார்ந்தமா எனக்கு பிஞ்ச் வர்த்தியான ஒரு சீரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை தாராளமாக பாருங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வயலன்ஸு, கொஞ்சம் செக்ஷுவல் சீன்ஸும் இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த சீரீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.